அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 9-12 வரை. எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் சத்துருக்களாகி யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடிப்போனார்கள். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். அல்லேலூயா. தாவீது இது என்ன சூழ்நிலை இருந்தாருன்னு என்ன கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனால் மிக நெருக்கடியான ஒரு காலம். ஏன்னா அவர் வனாந்தர பிரயாணத்தில் இருக்கிறார். காடு மேடெல்லாம் அலைகிறார். பாதுகாப்பு, தன் ஜீவனை பாதுகாத்து கொள்ள முடியும் ஒரு அப்படிப்பட்ட ஒரு காலம் தான் இது. இங்கே பாருங்க, நான் எனக்கு இரங்கும் கர்த்தாவை, நான் ரொம்ப நெருக்கப்படுறேன். அவருடைய கஷ்டம் மொத்தத்தையும் தேவ சமூகத்தில் வைக்கிறார். என் கண்ணு, என் வயிறு எல்லாம் கருகி போச்சு. என் ஆத்துமா கூட கருகி போச்சு. என் பிராணெல்லாம் சஞ்சலத்தில் இருக்குது. என் வருஷம் எல்லாம் தவிப்பினால நினைக்கிறோம்ல சில நேரம், எப்போ ஆண்டவர் இந்த கஷ்டம் மாறும், எப்போ இந்த பிரச்சனை மாறும். காலம் முழுக்க இதையே சந்திச்சுட்டு இருக்கிறேன். காலம் முழுக்க ப்ராப்ளம் தான். குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, வேலையில்லா பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, எதிர்காலத்து குறித்த பயம், இப்படியே நான் ஓடிக்கிட்டு இருக்கேனே. என் எலும்பெல்லாம் உலர்ந்து போயிடுச்சு. வயசு மாற மாற உடல் பலன்லாம் குறையுது, பலவீனமாகிறேன் அப்படின்ட்டு தாவீது இங்கே ஒரு தன்னுடைய வேதனை பதிய வைக்கிறார். என் சத்துருக்கெல்லாம் பார்க்குறாங்க, என் அயலாருக்கு நான் எப்படி இருக்கேன், நிந்தையாக இருக்கேன். மட்டும் அறிமுகமானவங்க தெரிஞ்சவங்க கூட உதாசீனப்படுத்துகிற மாதிரி ஆயிட்டேன் நான். வீதியில் என்னை கண்டவங்களாம் மரியாதை கொடுக்க ஓடி போகிறான். செத்தவனை போல எல்லாராலும் நான் மறக்கப்பட்டேன். எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க. யாவருக்கு நான் பிரயோஜனமற்றவனை போல இருக்கிறேன். இப்போ எப்படி நான் ஆயிட்டேன்னா, ஒரு பிரயோஜனமற்ற பாத்திரம், அதாவது உடைந்த பாத்திரத்தை போல நான் இருக்கிறேன். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? சில நேரம் அதிகப்படியான பண தேவை வரும்போது, அதிகப்படியாய் அவமானம் வரும்போது இப்படிலாம் தோணும். குடும்பத்தில் சண்டைகள், பிரச்சனைகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் வரும்போது இப்படி தானே தோணுது. எதுக்கு இந்த வாழ்க்கை, வேணாமே அப்படின்லாம் தோணுது இல்லை? எல்லாரும் உடைஞ்ச பாத்திரத்தை போல ஆயிட்டு, எல்லாராலும் வெறுக்கப்பட்டிருக்கிறேன், மறக்கப்பட்டிருக்கு. நாம் கொஞ்சம் நல்லா இருப்போம்னா எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆனால் கஷ்டப்படுறோன்னு நம்மளை நினைப்பார் கூட இருக்காது இல்லை? இதாக சொன்னேன், எல்லாராலும் மறக்கப்பட்டேன். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நான் எல்லாராலும் மறக்கப்பட்டேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, கஷ்டத்தை கடந்து வருகிறாயோ? எல்லாரும் உன்னை மறந்துட்டாங்களா? உடைஞ்ச பாத்திரத்தை போல ஆயிட்டியா? கவலைப்படாத. எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறேன், கொய்யவனுடைய கையிலே அந்த பாத்திரம் கெட்டு போயிற்றான். உடைந்த பாத்திரத்தை போல அது புரோஜனமற்று போய் அந்த களிமண் போய்விட்டாலும் மீண்டும் அதை நல்ல பாத்திரமாய் உருவாக்க வேண்டியது குயவனின் பொறுப்பு. அல்லேலூயா. உடைந்த பாத்திரத்தை போல் இருக்கிற உன் வாழ்க்கையை மிகவும் அழகாக நேர்த்தியாய் மாற்ற வேண்டியது தேவனுடைய பொறுப்பு. நீ கவலைப்படாத. கர்த்தர் உன்னை அழகான பாத்திரமாய், மேன்மையான பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அதனால நீ எதை குறித்தும் கலங்காத, எதை குறித்தும் கவலைப்படாத. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காத. சில நேரம் இரவுல தூக்கம் வராம கண்களில் இருந்து உனக்கு கண்ணீர் வடிகிறது. இது எங்க போய் சொல்லணும், யாருக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா? நான் சொல்றேன், உடைஞ்சு போயிருக்கிறியா? எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க. என்னை கை தூக்கி விடுறவங்க இல்லை, என்னை விசாரிக்கிறவங்க இல்லை. கவலைப்படாதே. தேவன் உன்னை புதிய பாத்திரமாய், அல்லது இருக்கிற உன்னுடைய நிலையிலேயே உன்னை வேறு மாதிரியாக, புதிதும் கூர்மையாக கர்த்தர் உன்னை மாற்ற வல்லவர். நிச்சயம் நீ உடைஞ்ச நிலைமையில் இருப்பதில்லை, புதிய உருவெடுத்து வாழும்படி கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். எல்லாரும் எங்களை மறந்துடுறாங்க, கஷ்டப்படுகிறோம், அவமானப்படுகிறோம். ஆனாலும் நீர் எங்களை மறப்பதில்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
அன்பின் பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் மறந்தார்கள் இயேசு. உடைக்கப்பட்டான், கஷ்டப்பட்டான், நொறுக்கப்பட்டான், உடைந்த பாத்திரத்தை போலானான். ஆனாலும் தேவன் விடவில்லையே. புதிய பாத்திரமாய் அநேகரை ஆண்டவரே அரவணைக்கிற பாத்திரமாய், அநேகர் மத்தியிலே உயர்த்தப்பட்ட கனமான பாத்திரமாய் நிறுத்தினீரே. ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளாகி எங்களை நீர் அப்படியே வைப்பிறார். பார்க்கிற உடைய பிள்ளை அப்படியே வைப்பிறார். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.